இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம்முடைய ரத்தத்தால் எங்களுக்கு கழுமாண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை பொழுதலும் மைந்த காசபடி அண்ட் ப்ளீஸ் புட் ஃபார் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. ஆவியானவரே, எங்களோட உறவாடும் ஐயா, உம்முடைய ஞானத்தை பொழுதலும் புரிதல் எங்களுக்கு தாரும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்மகிட்ட பேச விரும்புகின்றார். நல்லா கூர்ந்து கவனிங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கறதுக்கு தயக்கப்படாதீங்க. திருப்பாடல் 18வது அதிகாரம். திருப்பாடல் 18வது அதிகாரத்துல தாவீது சொல்றாரு, ஆண்டவரின் கோயிலில் நம்ம கோயிலில் சென்று நம்ம ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இதெல்லாம் கேட்பாரு. நம்ம வேதனைகளை புரிஞ்சுக்கிறாரு, கேட்பாரு, அப்படி புரிஞ்சுக்குவாரு, அவர் பேசுவாரு. திருப்பாடல் 18வது அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கிறீங்களா? என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. ஆமீன். ஆமீன். இந்த கோயில் அப்படின்னு சொல்லும் போது எதை குறிக்கின்றது? நம்ம காலகட்டத்தில் கோயில் எதை குறிக்கின்றது? 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்துல 19, 20 எடுத்து வாசித்தீர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம சரீரத்தை குறிக்கின்றது. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆமீன். ஆமீன். இன்னும் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல நம்ம விலை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கின்றார். என்ன விலை? அவர் ரத்தத்தினால, அவர் பாடுகள் வழியாக. 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 18, 19 நம்ம ஞானஸ்தானம் வழியாக, ஆண்டவர் இந்த அருள் சாதனங்கள் வழியாக நம்ம மீட்கப்பட்டிருக்கின்றோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 18, 19 வாசிக்கிறீங்களா? உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். ஆமீன். ஆமீன். ரொம்ப இப்போ நமக்கு நம்ம சரீரம் கடவுளின் ஆலயமாக நம்ம உணர்கின்றோமா? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. நம்ம பல நேரத்தில் சரீரத்தை ஆண்டவரின் இரத்தத்தால மீட்கப்பட்ட ஒரு ஆலயமாக நமக்கு ஒரு உணர்வு இல்லை. நமக்கு ஒரு சரீரத்தை பத்தி சிந்திக்கும் போது ஒரு தாழ்வு மனப்பான்மை. இது ஒரு நபர் 2 நபர் இல்லை, பல பேருக்கு, ஒரு 90% நபர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை சரீரத்தை பற்றி. நான் கருப்பா இருக்கேன், நான் குள்ளமா இருக்கேன், நான் குண்டா இருக்கிறேன், சில பேர் நான் ஒல்லியா இருக்கிறேன், கலர் இல்லை. கலர் இருக்கிறவருக்கு ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு, அவங்க முகத்துல ஏதோ கொஞ்சம் கருப்பா இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி, வெவ்வேறு விதமாக நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. இந்த நம்ம பார்க்கிற விதத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற விதத்துல நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கின்றது. நம்ம இது சரியில்லை அப்படின்னு சொல்லி, ஷோல்டர் பெருசா இல்லை, இது பெருசா இல்லை, அது சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விதமாக நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, சக்தி குறைவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விதமான தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கு. ஆனா கடவுள் நம்மளை உருவாக்கும் போது, தொடக்க நூல் 1வது அதிகாரத்தில் 31வது வசனம், அவர் எல்லாம் படைத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நல்லதாக அவர் படைத்தார். தொடக்க நூல் 1வது அதிகாரத்துல 31வது வசனம் வாசிக்கிறீங்களா? கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார்.
அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. ஆமீன். ஆமீன். எல்லாம் மிகவும் நல்லதாக, வெரி குட் அப்படின்றாரு. நல்ல விதமாக அவர் படைத்திருக்கின்றார். அப்ப எதனால நமக்கு இந்த சில பல குறைவுகள்? தொடக்க நூல் 2வது அதிகாரத்துல 25வது வசனத்தை எடுத்து வாசி பார்ப்போம். அவங்களுக்குள்ள ஒரு குறைவு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணல. ஒரு ஆடையோட தேவை என்ற மாதிரியே தோணல. தொடக்க நூல் 2:25 வாசிக்கிறீங்களா? மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆமீன். இதே தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து வாசி பார்ப்போம். பாவம் அவங்க வாழ்க்கைக்கு உள்ள வரும்போது, அவங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள ஒரு அவமானத்திற்கு உள்ளார. இந்த அவமானத்தின் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்ப்பது, இந்த அவமானத்தின் விஷயங்கள்லாம் நமக்குள்ள வரும்போது இது பாவத்தின் ஒரு விளைவு. பாவம் வருவதற்கு முன்னாடி அவங்க ஒரு நிறைவு இருந்தது அவங்களுக்குள்ள. நமக்குள்ள அந்த ஒரு நிறைவு இல்லை. இந்த காசுக்குள்ள ஒரு நிறைவு இல்லைன்றது மட்டும் இல்லை, நமக்குள்ள ஒரு நிறைவான மகிழ்ச்சி இல்லை. நம்மளை பத்தியே, நம்ம சரீரத்தை பத்தியே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடையாது. தொடக்க நூல் 3வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. நான் ஆடையின்றி, எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்ற மனிதன். பாவம் வரும்போது நமக்குள்ள அவர் என்ன செய்யறாரு? பாவம் வரும்போது வெளியில் இருக்கின்ற சில பொருட்கள் தேவைப்படுகின்றது. அவரோட குறைவுகளை மறைக்க சில விஷயங்கள், பொருட்கள், வெளியிலிருந்து ஒரு பொருட்கள் தேவைப்படுகின்றது அவரோட குறைவுகளை மறைக்க. பாவம் வருவதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு நிறைவு இருந்தது. நமக்குள்ள ஒண்ணுமே, எது நம்ம செய்தாலும் சரி, சில நேரத்துல இருக்கிறதுலே நல்ல விலை அதிகமான ஒரு ஆடை இருக்கும், நம்ம போட்டிருப்போம். நல்ல ஒரு சூட்டா இருக்கலாம், சில ஒரு சாரியா இருக்கும், நல்ல ஒரு விலை மதிக்கணும், 25,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் சாரி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்காது. வேற யாராவது 4 பேர் பார்த்து நமக்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நமக்கு திருப்தி. 4 பேரு காட்டணும். அப்ப கூட நமக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு மகிழ்வு கிடையாது. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆடையை தருகின்றார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ஆடையை தருகின்றார். 21வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நம்ம எதை வைத்து நம்ம குறைவுகளை எதை வைத்து நம்ம மறைத்தாலும் ஆண்டவர் நம்ம நிறைவாக, அவரோட நிறைவுல இருந்து நமக்கு அவரு நமக்கு அது அந்த ஆடையை தரணும். அவரு நமக்கு அவர் கிருபையை தரணும். அவரோட ஞானத்தை நம்ம பெறணும். அதுலதான் ஒரு நிறைவை நம்ம பெற முடியும். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். ஆமீன். ஆமீன். இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு ஆடை இருக்கு, தூய்மையின் ஆடை, திருவழிபாடு. எடுத்து வாசிப்போம். 3வது அதிகாரம். தூய்மையின் ஆடை அவர் நமக்கு தர விரும்புகின்றார். அதை நம்ம பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோமா? அந்த தூய்மையின் ஆடை வரும்போது நம்ம இந்த குறைவான சிந்தனைகளை கடவுள்கிட்ட தருவதற்கு நீங்க தயாரா? திருவழிபாடு 3வது அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். ஆமீன்.
ஆமென். ஆண்டவரின் கிருபை இல்லாமல் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்காது. கடவுள் கிட்ட அவர் தருகின்ற மகிழ்ச்சி நம்ம பெற முடியாது. பேதுரு முதலாக இயேசு ஆண்டவரை சந்திக்கின்றார். அவர் செய்த அற்புதம் பார்க்கும்போது ஒண்ணு அவர் என்ன நினைக்கிறாரு? ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு விலகும் ஆண்டவரே அப்படின்றார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனம். பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறார் இயேசு ஆண்டவர். அவர் பாவத்தை அவர் உணர்கின்றார். நம்ம பாவத்தினாலதான் நமக்குள்ள அந்த குறைவுகள் எல்லாம் நமக்கு அதிகமா தெரியுது. மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆண்டவரை நம்மளால பார்க்கவே முடியல. ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ஒளிந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஆதம் ஏவாள் ஒளிந்து கொண்டிருந்ததை போல். லூக்கா நற்செய்தி 5:8 வாசிக்கிறீங்களா? இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். ஆமீன். மீன் எப்படி என்ன செய்யறாங்க? ஆதாமும் ஏவாளும் அவங்க ஒரு விஷயத்த வச்சு மறைக்க பாக்குறாங்க. அவங்க நம்மளும் பல விஷயத்தை வைத்து நம்மளையே மறைக்க பாக்குறோம். நம்ம இது செய்தா நம்ம அழகா இருப்போம், இது செய்தா நம்ம மற்றவங்க ஏற்றுக்கொள்வார்கள், இது செய்தா நம்ம நம்ம குறைவுகள் வெளியில தெரியாது. காலில் கொஞ்சம் ஹீல்ஸோட போட்டா நம்ம கொஞ்சம் ஹைட்டா தெரியும். மற்றவர்களுக்காக வாழுகின்றதை விட 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. 1-5 வரைக்கும். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். ஆமீன். ஆமீன். நம்ம இதயத்தை ஆண்டவருக்கு ஆண்டவர் சரீரத்தை, அவரு படைத்த சரீரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுதான். ஆண்டவரை, நீங்க தந்த சரீரம் ஆண்டவர் கரத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளணும். மற்றவர்கள் சொல்வதை வைத்து நம்மளை ஏற்றுக்கொள்வது தவறான ஒரு சிந்தனை. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் நம்ம இதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறான்றது மட்டும் இல்ல, நம்ம சரீரத்தை ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் கரத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுங்க. அது கல்யாணம் ஆன பெண்மணிகள்ன்றது மட்டும் கிடையாது, வெளித்தோற்றத்தை. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் போதிப்பாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம நோக்கம் சரியாக இல்லை என்றால் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்துல கடவுளுக்கு ஏற்றபடியாக இருக்காது. ஏன்னா நம்ம நோக்கம் அப்படின்றது மற்றவர்களுக்காக நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவரோட வார்த்தையில என்ன போட்டிருக்கு? நம்ம உண்டாலும் குடித்தாலும் ட்ரெஸ் பண்ணாலும் தான் நம்ம ஆண்டவருக்காக அதை செய்யணும். ஆண்டவரை மனதில் கொண்டு நம்ம ட்ரெஸ் பண்றோமா? இல்ல, மற்றவர்கள் மனதில் வைத்துதான் நம்ம ட்ரெஸ் பண்றோம். மற்றவர்கள் கண்ணில எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் உண்டாலும் குடித்தாலும் ஆண்டவர் மகிமைக்காக இதை செய்யுங்க. இது வழியாக ஆண்டவர் மகிமைப்படுவாரா? இதை பார்த்தா ஆண்டவர் நல்லா இருக்குமா என் பிள்ளை நீ அப்படின்னு சொல்லுவாரா? அதுதான் இங்க கேள்வி. 1 கொரிந்தியர் 10:31. அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். ஆமீன். அது மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்ல மற்றவர்களுக்காகயா? இன்னைக்கோட வசனங்களும் அதுதான் போட்டிருக்கு. மற்றவர்களை யோவான் நற்செய்தியில போட்டிருக்கும்,
மற்றவர்களை நீங்க வந்து திருப்திப்படுத்தி செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கடவுளின் பிள்ளை கிடையாது. கடவுளின் பிள்ளை கிடையாது. யாருக்காக நம்ம வாழுகின்றோம்? ஒருவர் பாராட்டுவதற்காக நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். ஒருவர் நம்ம மற்றவர்கிட்ட பாராட்டு பெற நம்ம ஆசைப்படுறோமா? இல்ல கடவுள் கிட்ட இருந்தா? இன்னைக்கு நற்செய்தியில வந்து அற்புதமான ஒரு சில வசனங்கள் ஆண்டவர் தருகின்றார். ஆனா நம்ம மற்றவர்கள் பாராட்டுதான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கடவுள் எப்படி பார்ப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். இதே வந்து கடவுளை நோக்கி பயணம் செய்கின்ற மனிதர் எப்படி இருப்பாங்க? உலகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யறோம், நம்ம தவறு செய்யறோம், எப்படி இருக்கு? கடவுளை நோக்கி வர வர மோசையை போல் நம்மளால ஆக முடியும். விடுதலை பயண நூல் 34வது அதிகாரம் 28 29 எடுத்து வாசித்து பாருங்க. அவர் வந்து பிரகாசம், அவருக்குள்ள அந்த பிரகாசம் வந்தது அவர் உணரவே இல்லை. விடுதலை பயண நூல் 34 28 29 வாசிக்கிறீங்களா? விடுதலை பயண நூல் அவர் அங்கே 34 28 தானே பிரதர்? கரெக்ட் தான், 28 கரெக்டா. அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார். ஆமீன். ஆமீன். அவரோட முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்னு போட்டு, அவர் பிரகாசமா இருந்தது கூட தெரியல. ஆண்டவரை நெருங்கி வரும்போது ஒரு பிரகாசத்தை வந்து மற்றவர்கள் பார்ப்பார்கள். இது சும்மா பிபிலியத்தை போட்ட விஷயம் கிடையாது, என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். கடவுளுக்கு விட்டு கொஞ்ச நாள் விலகி இருந்த ஒரு காலத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் உதவி செய்யறவங்க. அவங்க வந்து ஹிந்து பெண்மணி, ஒரு 60 வயசு இருக்கும். அவங்க பிள்ளையோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து உணர்த்தினது, அவங்க வந்து கிறிஸ்துவர், அவங்களுக்காக ஜெபிக்கிற மாதிரி கடவுள் வந்து ஒரு உணர்த்துதல் கொடுத்தாரு. அப்ப அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க ஜெபிக்க உங்க முகத்துல ஒரு பிரகாசத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு. நமக்கு அந்த பிரகாசத்தை அவர் தருவார். இது மோசைக்கு மட்டும் வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. விடுதலை பயண நூல் 34 29வது வசனத்தையும் வாசிங்க. வாசிக்கிறீங்களா? மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆமீன். நம்ம அறியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம. அவர் கடவுள் வந்து அன்பாக இருக்கின்றார். எப்படி நம்மளை படைத்திருக்கின்றாரோ அதே போல் குறைவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். குறைவுகள் சில இருக்கும். நம்ம வந்து பெர்ஃபெக்டான வந்து படைத்துன்னு சொல்லலாம். ஆனா எப்படி தேவையோ அதே மாதிரிதான் படைத்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லை, ஒரு நிறைவும் கிடையாது. இது வந்து நம்ம நன்மைக்காக தான் கடவுள் இந்த மாதிரி படைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி விசுவசிச்சுட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க கருப்பாருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே நன்றி. சோலமனின் ஞானத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 24 25 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவரு அன்பாக இருக்கின்றார், அன்புல நம்மளை படைத்திருக்கின்றார். எப்படி நம்ம இருக்கணுமோ அதே மாதிரிதான் அவர் படைத்திருக்கின்றார். மற்றவர்களை பார்த்து இல்லை, ஆண்டவரை பார்த்து நம்ம பிரகாசம் அடைந்து நம்ம ஆண்டவரோடு செல்லணும் தான் ஆண்டவர் அழைக்கிறார். வாசிக்கிறீங்களா? விஸ்டம் ஆஃப் சாலமன் 11 24 25. படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூர்கிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். உமது திருவுளமின்றி எதுதான் நீடித்திருக்க முடியும்? அல்லது உம்மால் உண்டாக்கப்படாதிருந்தால்
எதுதான் காப்பாற்றப்படக்கூடும்? ஆமேன். ஆமீன். நம்மளை அவர் பாதுகாக்கின்றார். நிறைவான ஒரு கிருபையை தருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். நம்மளை அவர் உருவாக்கினது அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கின்றார். எப்படி நம்ம இருக்கணுமோ அதே போல் உருவாக்கி இருக்கின்றார். நம்மளை ஏற்றுக்கொள்ள நம்ம அவரை நெருங்கி வர வர நம்ம குறைவுகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மளே ஏற்றுக்கொள்ள முடியலன்னா இன்னும் நம்ம நெருங்கி வர வேண்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரத்துல 14வது வசனம், அவரோட நெருக்கத்தை இன்னும் ஆண்டவரே உங்க நெருக்கமா வரணும், என்னை ஏற்றுக்கொள்கின்ற தாழ் மனப்பான்மை எடும் ஆண்டவரே, முழுமையாக என் சரீரத்தை நான் ஏற்றுக்கொள்ள, எப்படி குறைவுகளோட ஏற்றுக்கொள்ள. மற்றவர்கள் கண்ணிலையில எப்படின்னு கிடையாது, ஆண்டவர் கண்ணிலையில நான் எப்படி இருக்கேன் அது மட்டும் என் சிந்தனையில இருந்தா போதும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 13:14 வாசிக்கிறீங்களா? தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு நாட்டம் கொடுக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஆமீன். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம சரீரத்தின் ஆலயம், அவரோட நம்ம ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்கின்றோம் அப்படின்னு சொன்னா பலவிதமான தீமைகள் நம்மளை விட்டு விலகும். நம்ம கரெக்டா ட்ரெஸ் பண்ணுவோம். அதான் வேறு. நம்ம பல நேரத்துல வேரெல்லாம் பாக்குறது கிடையாது. நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு பாக்குறோமே ஒழிய நம்ம எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்தோம், கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் மக்களுக்கு நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம மாற்றம் நமக்குள்ள வரும். நமக்கு உள்ளத்துல கடவுளை மகிமைப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஒரு பெண்மணி கொஞ்சம் ஒரு தியானத்துக்கு சென்ற போது அவங்க நல்ல விதமாக அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவங்க ட்ரெஸ் பண்ணது எனக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக. அதுல ஆண்டவருக்கு சந்தோஷம் கிடையாது. அவங்க மற்றவங்க பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஆண்டவருக்கு அதிகமான வருத்தம் தான். படைத்தவருக்கு நம்ம காட்டுறதுக்கு பதிலா மற்றவங்களுக்கு காட்டுறது, மற்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம். அதுதான் இங்க பிரச்சனையே, வேற ஒண்ணுமே கிடையாது. யாருக்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றதுதான் முக்கியம். பழைய மனிதனை எடுத்து போடணும். நம்ம மத்தேயு 9வது அதிகாரத்துல 16வது வசனம், இந்த பழைய சிந்தனை பாவத்தின் உணர்வுகள்லாம் எடுத்து விட்டு ஆவியானவர்கள் ஆடையை நம்ம போடணும். மத்தேயு 9வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். ஆமீன். ஆமீன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 16வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 6:16. நம்ம சரீரம் கடவுளின் ஆலயம், அதுக்கேற்றபடியாக நம்ம அதை சிந்திக்கணும், அதை பயன்படுத்தணும். கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோயிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோவில் நாமே. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன், அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார் அன்றோ? ஆமீன். நம்ம வாழும் கடவுள், நம்மோடு இருக்கின்ற கடவுள், நம்ம சரீரத்தை ஆலயமாக பார்க்கின்ற கடவுள், நம்ம சரீரத்தை எந்த அளவுக்கு ஒரு தூய்மையில் வைக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கண்களில் இருக்கலாம், ஐம்புலன்களில் தூய்மையாக வைக்க வேண்டியது நம்ம கடமை. உடல் இச்சையின் ஆசைக்கு நம்ம இடமே இருக்கக்கூடாது. சிந்தனையில கூட சிந்தனையிலேயே பாவத்தை ஆண்டவர் வெறுக்கின்றார். இந்த சரீரம் அப்ப எதற்காக? இந்த சாப்பிடுறதா கூட இருக்கலாம், ஆண்டவர் மகிமைக்காக நம்ம சுய இன்பத்திற்காக நம்ம வாழ்றோம். அப்படி இல்லை. நம்ம சரீரத்தை ஆண்டவரின் ஆலயமாக இருக்கும்போது அது எதற்காக நம்ம பயன்படுத்தணும்? ஆராதனைக்காக, வழிபடுவதற்காக.
சரீரத்தை எப்படி எப்படி எல்லாம் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக விபடியத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னு தியானித்து பாருங்க. நோன்பு, ஜபம், ஆபிரகாம் அவர் வந்து சாஷ்டாங்கமாக கடவுள் முன்னாடி விடுறார். யோவான் திருவெளிப்பாடு 1ஆவது அதிகாரத்துல ஆண்டவரை பார்த்து செத்தவனை போல் நாம் முன்னாடி விழுந்தேன் அப்படின்ற இரு கரத்தை தூக்கி கை தட்டி ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் அழைக்கின்றார். நம்ம அந்த மாதிரி ஆராதிக்க முடியுன்றதா? சரீரத்தால நம்ம எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம்? முட்டி போட்டு ஜெபிக்க சொன்னா நம்மளால முடியல. 2 நிமிடம் கை தூக்கி வந்து ஜெபிக்க சொன்னா நம்மளால முடியல. துதிக்கிறதுக்கு 2 நிமிஷம் துதிச்சாவே பெரிய பாரமாக நம்ம அது பெரிய பெரிய விஷயத்த செஞ்சா மாதிரி நம்ம வந்து சிந்திக்கிறோம். அங்க ஆண்டவரோட பிரசன்னம் அங்க இறங்கி வருது, தடையாக இருக்கு. ஏன்னா உள்ளத்துல ஆல்ரெடி பல கட்டுகள் இருக்கு. அதனாலதான் துதிக்க முடியல நம்மளால. ஆன்மாவையும் சரீரத்தையும் வந்து ஆண்டவருக்கு ஒரு பலியாக நம்ம செலுத்த ஆண்டவர் அழைக்கின்றார். தூய்மையில் இன்னும் வளர நம்ம வந்து நம்ம தயாராக இருக்கணும். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். இன்னைக்கு இருக்கிற கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம் பாரூக்கின் புத்தகம் 5ஆவது அதிகாரத்துல 1, 2 எடுத்து வாசிக்கிறீங்களா? பாரூக்கின் புத்தகம் 1ஆவது அதிகாரத்துல 1ஆவது வசனம் 2ஆவது வசனம். பாரூக் 5ஆவது அதிகாரத்துல 1, 2. நமக்குள்ள சில பேருக்கு வந்து நம்ம எருசலேமே உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்துகொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்துகொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். ஆமென். நமக்குள்ள வந்து நம்ம சரீரத்தை நினைச்சு நமக்கு வந்து வேதனைகள் இருக்கு. நம்மளை மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, மற்றவர்களும் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்கின்றான்ற ஒரு நமக்கு பத்தல. நமக்குள்ள அந்த துக்கம் இருக்கு. அந்த தூக்கி போட்டு ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியின் ஆடையை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கின்றார். நம்ம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. சரீரம் உங்கள் ஆலயமாக மாற்றும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும், மனதில் இருக்கின்ற எல்லா தாழ்வு மனப்பானின் கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Cut every bondage, mind and cast every unclean spirit. Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.